அப்புறம் ரீசண்டாக இருக்கிற நிறைய பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. சரியா? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வீட்ல ஆக்சுவலா எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. வீட்டுக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. இப்ப அதுவும் ரொம்ப. உறவுகளுக்கு வணக்கம். இப்ப போயிட்டு இருந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க, கடைசியாகவும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு மகாபலிபுரத்துல நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஏற்பாடு, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும்தான் அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. ஏன்னா மக்கள்லாம் அங்கதான் எளிமையா வந்துட்டு போக முடியும். அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்திருந்தாலும் சில விஷயங்களை பத்தி மட்டும் நாம பேசுவோம். ஏற்கனவே தமிழ்நாடு கெட்டு சீரழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்குன்றது சோசியல் மீடியாவிலையும் நிறைய செய்தி ஊடகங்கள்லயும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையை பத்தி நம்ம விமர்சிக்க கூடாது. ஆனா ஏன் இதை பதிவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டுல யாருமே இந்த மாதிரி நடக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா பேசியிருப்பாங்க. ஏமா உங்களுக்குலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுதா? எல்லா ஆம்பளைங்களும் மனைவியும் திருமணம் கடந்த உறவுலையும் இருந்துட்டே இருக்காங்களா? இல்ல உங்க வீட்டு ஆம்பளைங்க இப்படி இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? பேசுறதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதனாலதான் திமுக காரங்க உங்களை தற்கூரி, அதிமுக காரங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதுக்கான காரணம். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அதுவும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர்கள் மனைவி மூலமா கடந்த வாரமும் இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்துறப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைன்றது விவாதத்துக்குரிய விஷயம் கிடையாதுன்னு நாம நினைச்சாலும் நாம இங்க இத பதிவு பண்ணி தான் ஆகணும். நடிகர் விஜய் துளி அளவும் பிறர் செஞ்ச நன்மைக்கு நன்றி கடன் பட்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே கிடையாது. அவங்க அம்மா அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், அவரை சினிமா துறையில வளர்த்து விட்ட விஜயகாந்த், டைரக்டர் விக்ரமன், இன்னைக்கு கட்டின மனைவி, 26 வருஷம் கழிச்சு அந்த அம்மா ஏதோ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒண்ணு நீங்க நீதிமன்றம் மூலமாவோ இல்லது உங்களது தனிப்பட்ட செல்வாக்கு மூலமாகவோ இதை நீங்க தீர்த்துக்கிட்டு போகலாம். ஒரு பொது வெளியில, அதுவும் அத்தனை பெண்கள் இருக்கிற ஒரு கூட்டத்துல இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த பெண்கள் மத்தியிலையும் உங்க கட்சிக்காரங்க மத்தியிலையும் நீங்க என்னத்தை சொல்ல விரும்புறீங்க? எல்லா ஆம்பளைங்களும் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு இருந்துக்கலாம்னு சொல்ல வரீங்களா? சீரழிதுங்க தமிழ்நாடு. ஏற்கனவே பள்ளி மாணவிக குடிக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள் கஞ்சா குடிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களை நம்பி நீங்க ஏதோ புதுசா செய்வீங்க, புதுசா பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் உங்க பின்னாடி இருக்கு. அத பத்தி ஒரு துளி அளவு கூட யோசனையே இல்லாம அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அது சரிதான். இந்திய அரசுக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை 1.5 கோடி ரூபாய் கட்டாமையே இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீதிமன்றத்துக்கு செலவு பண்றீங்க. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டிக்கு சொத்துல பாதி பங்கு கொடுக்கணும் அப்படின்னா பண்ணுவீங்களா என்ன? இது தமிழ்நாடு மிஸ்டர் விஜய். 2021 தேர்தலை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தாயாரை பற்றி
இழிவாக பேசிய ராஜா அவர்களை மன்னிப்பு கோர வைத்த மண் இது. இன்று உங்களுடன் கிசுகிசுக்கும் ஒரு நடிகையை பற்றி ஒரு தேசிய கட்சியின் தமிழக தலைவர் தவறாக பேசினார் என்ற ஒரே குற்றத்திற்காக அவரையும் மன்னிப்பு கேட்க வைத்த தமிழ்நாடு. நீங்க உங்க மனைவியும் உங்க தாயாரையும் எவ்வளவு மனசு நோக வச்சிருக்கீங்க அப்படின்றது நாங்க சொல்லி தெரிய வேணாம். கொஞ்சம் உங்க மகள் கிட்டயாச்சும் உண்மையா இருங்க. இன்னைக்கு நீங்க பண்ற சம்பவம் நாளைக்கு உங்க மகளுக்கும் நடக்காதுன்றது எந்த விதத்துல உத்தரவாதமா நீங்க சொல்ல முடியும்? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இன்று நீங்க செய்கிற அத்தனை காரியத்துக்குமான பாவங்களை நீங்க பெத்த பிள்ளைங்க தான் சுமப்பாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மனைவி அவங்க குற்றச்சாட்டு அத உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்குங்க. அதை பத்தி நாங்க தலையிட விரும்பல. தயவு செய்து உங்க தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்ற சில திமிரு பிடித்தவர்கிட்ட சொல்லுங்க. 26 வருஷம் அவங்க உங்களுக்கு மனைவியா வாழ்ந்திருக்காங்க, உங்க சுக துக்கத்துல பங்கெடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு மகனையும் ஒரு பெண்ணையும் கொடுத்திருக்காங்க. நீங்க துவண்டு போன சினிமா காலகட்டத்திலையும் உங்களை தூக்கி விட்டுருக்காங்க. அவரோட தந்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் உதவி செஞ்சாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல சங்கீதா அவர்கள் ஒரு ஈழத் தமிழ் பெண் என்பதை மறந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மன்னிப்பு கேட்கணும். உங்க தொண்டர்கள்கிட்டையும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணமும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு திருமணம் கடந்த உறவுன்னு ஒண்ணு வாழ்றது தமிழனோட பண்பாடு கிடையாது. சில திராவிட பண்ணுவாங்க, தமிழன் பண்ண மாட்டான்.